அத்தியாயம் 15. யார் குற்றவாளி? சூர்யாவும் டிடெக்டிவ் தங்கராஜும் ஒரு ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தில் மதிய உணவு உண்டார்கள். ஒரு கோழிக்காலை எடுத்து கடிக்க வாய்க்கு கொண்டு போகும்போது தங்கராஜ் சொன்னார், இங்க பாரு சூர்யா, அன்னைக்கு நடந்ததெல்லாம் நடந்துரு. அந்த தண்டபாணி செஞ்சது ரொம்ப தப்பு. ஆனா நீ அந்த மாதிரி பேசினா யாருக்கும் கோபம் வரத்தானே செய்யும். சூர்யா யோசனையுடன் பார்த்தான். அது சரி, எதுக்காக என்னை பார்க்கணும்னு சொன்னீங்க? நீங்க தான் என்ன பார்க்க விரும்புனீங்களா இல்ல? தங்கராஜ் மென்று விழுங்கிவிட்டு தலையசைத்தார். முக்கால்வாசி. அப்போ தண்டபாணி உங்களை அனுப்பினாரா? தங்கராஜ் வெறுப்புடன் முகம் சுளித்தார். அவர் அனுப்பலன்னு உனக்கு தெரியும். உன்ன மாதிரியே தண்டபாணியும் பிடிவாதக்காரர். சூர்யா சிரித்து தலையசைத்தான். அப்படி இல்ல தங்கராஜ் என்றான். அவர் அப்படி நினைச்சுக்கிறாரு. நீ எப்பவும் மாற மாட்ட என்று புகார் சொன்னார் தங்கராஜ். என்ன உன் பிரச்சனை? அவரு சும்மா கொஞ்சம் தட்டினாரு உன்ன. ஆனா அந்த விவாதத்துல நீதான் ஜெயிச்ச. இப்ப அதை பத்தி பேசி என்ன பண்ண? திரும்ப திரும்ப பேசினா உனக்கு தான் சிக்கல் வரும். சூர்யா உணவை உண்டு முடித்துவிட்டு தன்னுடைய தட்டை தள்ளி வைத்தான். அவனது புன்னகை வறண்டதாக இருந்தது. எல்லாரும் என்ன குற்றவாளியாக்க பாக்குறீங்க, நான் என்ன பண்றது? தங்கராஜின் முகம் சிவந்தது. நீ என்னையும் அவங்களோட சேர்த்துட்டியா? சூர்யா தண்ணீரை குடித்து முடித்தான். தங்கராஜ் பிரியாணியை தின்பதில் கவனம் செலுத்தினார். சூர்யா கேட்டான், அந்த துறைமுகத்துல எரிந்து போன படக பத்திரி தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த புகையை பார்த்தேன், அவ்வளோதான். அது சரி, தண்டபாணி செஞ்சது தப்புதான், அது அவருக்கே தெரியும். அதோட அதை விட்டுவிட வேண்டியதானே? நான் அவர்கிட்ட போய் என்னுடைய தாடையால அவர் கையில அடிபட்டுருச்சான்னு கேட்கணுமா? தங்கராஜ் கோபமான முகத்துடன் இருந்தார். சூர்யா சொன்னான், அந்த பிரகாஷ் வேற ஏதாவது துப்பு கொண்டு வந்தானா? சூர்யா, தண்டபாணி நீதான் மகேஷை கொன்னன்னு நினைக்கல. ஆனா அந்த மாதிரி தகவல் வர்றப்போ அதை கண்டுக்காம இருக்க முடியுமா? நீ அவரோட இடத்துல இருந்திருந்தா அதையே தான் பண்ணிருப்ப. அப்படியா என்றான் சூர்யா. நான் கொல்லலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதனால? அதுக்கு எதுவும் தடயம் இருக்கா? தங்கராஜின் முகம் மேலும் சிவந்தது. அவர் சொன்னார், நிச்சயமா தம்பிதுரைதான் மகேஷ கொன்னது. அவன் கொன்னதாக நீங்க நினைக்கிறீங்க. இல்லல்ல, நிச்சயமா அவன்தான் கொன்னது. அந்த துப்பாக்கி அவனோடது. மகேஷ சுட்ட குண்டி அதிலிருந்து தான் வந்தது. நிச்சயமாவா? ரொம்ப ரொம்ப நிச்சயமா என்றார் அந்த போலீஸ் துப்பறிவாளர். அந்த ஹோட்டல்ல வேலை பண்ற பையன் தம்பிதுரை அறையில அந்த துப்பாக்கியை பார்த்திருக்கான் காலையில. அது மாதிரி துப்பாக்கி அவன் முன்ன பின்ன பார்த்ததில்ல, அதனால அதை கூர்ந்து பார்த்திருக்கான். நீயும் அதை பார்த்ததில்ல, அது மாதிரி துப்பாக்கி இப்ப வர்றதில்லன்னு நீ தான் சொன்ன. அது மாதிரி துப்பாக்கி இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி தெரியல. அது தம்பிதுரையோட துப்பாக்கி இல்லைன்னா அவனோட துப்பாக்கி என்னாச்சு? அப்படின்னா நான் தம்பிதுரையை மட்டும்தான் கொலை செய்தேனா? தங்கராஜன் முகம் சிவந்திருக்க அவர் நாற்காலியில் சாய்ந்தார். அட கடவுளே, நீ அதை மறக்கவே போறதில்லையா என்று புகார் சொன்னார். அதை விடுங்க, அது நம்ம 2 பேருக்கும் தெரியும். நீங்க என்ன அப்படி குற்றம் சாட்டின மாதிரி நீங்க வேற யாரையும் குற்றம் சாட்டலையா? இல்ல. அப்படின்னா நீங்க சும்மா என்ன மாட்டி வைக்க பாத்தீங்களா? தங்கராஜ் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்த்தபடி அடுத்த துண்டு இறைச்சியை எடுத்து கடித்தார். சூர்யா சொன்னான், அது சரி, தண்டபாணிக்கு வேற என்ன தெரியும்? நீ தம்பிதுரைய கொல்ல செய்யலன்னு தெரியும். எப்படி திடீர்னு அவருக்கு அந்த ஞானோதயம் வந்தது? சூர்யா, அவரு உண்மையிலேயே நீதான் அதை செஞ்சதுன்னு நினைக்கல. நாங்க தம்பிதுரைய பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியா? அவன் யாரு? தங்கராஜின் கூர்ந்த கண்கள் சூர்யாவை ஆராய்ந்தன. சூர்யா எரிச்சலுடன் சொன்னான், நீங்க எனக்கு தெரியும்னு நினைக்கிற விஷயத்துல அறவாசி எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். நாங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம் என்றார் தங்கராஜ். தம்பிதுரை ஸ்ரீலங்கால நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்கான். அங்க ஏதோ ஒரு குண்டர் கும்பல் தலைவனாக கூட. ஆனா அதனால அதுக்கு அவன் தண்டிக்கப்படல. கோயம்புத்தூர்ல ஒரு தடவை ஏதோ ஒரு ரவுடி கும்பலை தாக்க போய் அதுக்காக 1 வருஷம் ஜெயிலுக்கு போனான். அதுக்கப்புறம் திருச்சியில யாரையோ துப்பாக்கியால் அடிச்சதுக்காக ஜெயிலுக்கு போனான். மதுரையில ஒரு பெரிய ரவுடி கும்பலுக்கு தலைவன் இவனோட நண்பனா இருந்ததுனால அவன் இவனை ஒவ்வொரு தடவையும் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துருவான். அந்த அங்குசாமிங்கிற ரவுடி தலைவனுக்கு இவன் தான் பாடிகார்டு மாதிரி. அப்புறம் ஏதோ கடன் எல்லாம் திருப்பி தரலன்னு இவனுக்கும் அங்குசாமிக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் இப்பதான் தம்பிதுரைய நாங்க பாக்குறோம். அந்த அங்குசாமி இன்னும் வெளியே தான் இருக்கானா? இல்லை என்று தலையசைத்தார் தங்கராஜ். அவருடைய கூர்ந்த கண்கள் மேலும் சூர்யாவை ஆராய்ந்தன. நீ அவனை எப்பவாவது பார்த்திருக்கியா என்ன? சூர்யா தன்னுடைய நாற்காலியை சாய்ந்து உட்கார்ந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் எடுத்தான். இல்ல, நான் பார்க்கல என்றான் சூர்யா. நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. அப்படியா என்றார் தங்கராஜ் நம்பாதவராக. அவரை பார்த்து புன்னகைத்து சூர்யா கேட்டான், தம்பிதுரை பற்றி இந்த நியூஸ் எல்லாம் எப்படி கிடைத்தது? இதெல்லாம் மதுரை போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்தது. அப்புறம் இங்க அங்க கேள்விப்பட்டது. அந்த ஜீவன் கிட்ட இருந்தா? இப்போது சூர்யாவின் கண்கள் அவரை ஆராய்ந்தன. தங்கராஜ் தன்னுடைய காஃபி கோப்பையை கீழே வைத்துவிட்டு தலையசைத்தார். அவங்கிட்ட இருந்து எந்த விவரமும் கிடைக்கல. நீ அவனை நல்ல பயமுறுத்தி ஏதோ சொல்லிக் கொடுத்த. என்ன? ராத்திரி பூரா அவனை கேள்வி கேட்டு கூட
உங்கள மாதிரி பெரிய டிடெக்டிவால அவங்கிட்ட இருந்து தகவல் வரவழைக்க முடியலையா? என்னது, ராத்திரி பூராவுமா? தங்கராஜ் எதிர்த்து பேசினார். நாங்க அவன 2 மணி நேரத்துக்கும் குறைவாகவே விசாரிச்சோம். எங்களால ஒன்றும் செய்ய முடியலன்னு அவனை விட்டுட்டோம். இப்போது சிரித்தபடி தன் கடிகாரத்தை பார்த்தான். சர்வரை கூப்பிட்டு பில் கொண்டு வர சொன்னான். நான் போய் டிஏவை பார்க்கணும் என்று சொன்னான் அவன். சர்வர் பில்லின் மிச்ச பணத்தை கொண்டு வருவதற்காக காத்திருக்கும்போது, அவர் உங்கள வர சொன்னாரா என்றார் தங்கராஜ். ஆமாம் என்றான் சூர்யா. தன்னுடைய நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு தங்கராஜ் தன் பெருத்த தொந்தியுடன் எழுந்து நின்று, நான் உங்ககிட்ட பேசினதை அவர்கிட்ட சொல்லாம இருந்தா எனக்கு நல்லது. சிறுவனைப் போல இருந்த ஒரு இளைஞன் சூர்யாவை டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி அலுவலகத்துக்குள் அனுமதித்தான். சிரித்தபடி உள்ளே சென்றான் சூர்யா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி பங்காருசாமி எழுந்து நின்று கைகுலுக்க கையை நீட்டினார். அவர் சுமாரான உயரமுள்ள பாதி வழுக்கையான மனிதர். சுமார் 45 வயது இருக்கும் அவருக்கு. அவருடைய பழுப்பு நிற கண்கள் தடிமனான கண்ணாடிக்கு பின்னால் கூர்மையாக இருந்தன. அவருடைய தாடை பிளவுபட்டிருந்தது. எப்படி இருக்கீங்க சூர்யா என்றார். அவருடைய குரல் கனத்து கரகரப்பாக இருந்தது. கைகுலுக்கிவிட்டு அவர்கள் அமர்ந்தார்கள். அந்த வக்கீல் தன் மேசை மீது இருந்த ஒரு பொத்தானை அமுக்க அந்த பையன் மீண்டும் கதவை திறந்தான். நீ அந்த 2 பேரையும் உள்ள வர சொல்லுப்பா என்று சொல்லிவிட்டு தன் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து சூர்யாவை பார்த்து கேட்டார். என்ன, போலீஸ் உங்களை வந்து விசாரிச்சாங்க போல இருக்கு? சூர்யா தன்னுடைய வலதுகை விரல்களால் ஒரு அலட்சியமான சைகை செய்தான். முக்கியமா ஒண்ணுமில்ல, அந்த தண்டபாணிதான் கொஞ்சம் ஆர்வமா விசாரிச்சாரு. இப்போது கதவை திறந்து கொண்டு 2 மனிதர்கள் உள்ளே வந்தார்கள். அவர்களில் ஒருவரை பார்த்து சூர்யா சொன்னான், ஹலோ தாமஸ் சார். அவர் ஒரு 30 வயதான மனிதராவார். தோற்றமும் உடைகளும் அவரை ஒரு அக்கறையில்லாத முரட்டு மனிதராக காட்டின. அவர் சூர்யாவின் தோளில் கையால் தட்டி, எப்படி இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு அருகே அமர்ந்தார். இன்னொருவர் அவரை விட இளையவர். அவர் சற்று தள்ளி உட்கார்ந்து ஒரு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் கையில் வைத்திருந்தார். அவரை நோக்கி பார்வையை திருப்பி கேட்டான் சூர்யா. என்ன சார், நான் சொல்றதையெல்லாம் எனக்கு எதிரா யூஸ் பண்ண போறீங்களா? பங்காருசாமி சிரித்தார். எதையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறது நல்லதுதானே. தன்னுடைய கண்ணாடியை துடைத்துவிட்டு மீண்டும் போட்டுக்கொண்டார். பின்பு சூர்யாவை பார்த்து நேரடியாக கேட்டார். தம்பிதுரையை யார் கொன்னது? சூர்யா சொன்னான், எனக்கு தெரியாது. தன் மூக்கை தைத்தபடி பங்காரசாமி சொன்னார். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க ஊகம் என்னன்னு தெரிஞ்சா நல்லது. அப்படி ஏதும் ஊகம் இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். அவர் தன் புருவத்தை உயர்த்தினார். நான் சொல்ல மாட்டேன் என்றான் சூர்யா மீண்டும். என் ஊகம் சரியாக இருக்கலாம், ஆனா மோசமானதாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு டிஏ, உதவி டிஏ, ஒரு ஸ்டெனோகிராஃபர், இவங்களுக்கு முன்னால நான் யாரை பற்றியும் சொல்லப் போவதில்லை. மறைக்கிறதுக்கு ஒண்ணுமில்லைன்னா நீங்க ஏன் சொல்லக்கூடாது? எல்லார்கிட்டையும் மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். உங்ககிட்ட? என்னுடைய ஊகங்கள். பங்காருசாமி தன் மேசையை பார்த்துவிட்டு தன்னுடைய கண்ணாடியை சரி செய்து கொண்டு மீண்டும் சூர்யாவை ஏறிட்டு பார்த்தார். அந்த ஸ்டெனோகிராஃபர் இங்க வேண்டாம், நான் அவரை வெளியே அனுப்பிடுறேன். தாராளமா நீங்க நினைக்கிறத சொல்லலாம். தவறு இருந்தால் பரவாயில்லை. சூர்யா சொன்னான், நான் சொல்றதையெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க உங்களை ஒன்றும் கையெழுத்து போட சொல்லி கேட்க போறதில்லை என்றார் பங்காரசாமி. இது ஏதோ அதிகாரப்பூர்வமான விசாரணைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். போலீஸ் சொல்றதையெல்லாம் நான் நம்புறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அப்படியா? ஆமா, சுத்தமா நம்பல. பெருமூச்சு விடப்படி தன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சூர்யா சொன்னான். அது ரொம்ப நல்லது. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? இப்போது முன்னால் சாய்ந்து உட்கார்ந்தார் பங்காரசாமி. யாருக்காக மகேஷ் தம்பிதுரைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லுங்க. யாரு தம்பிதுரைய கொன்னதுன்னு நான் சொல்றேன். இப்போது சூர்யா கசப்புடன் சிரித்தான். நீங்களும் தண்டபாணி மாதிரியே யோசிக்கிறீங்க என்றான். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சூர்யா என்றவர் மேசையை தன்னுடைய விரல்களால் தட்டினார். உங்க கிளையண்ட் தான் தம்பிதுரைய கொன்னதுன்னு நான் சொல்லல. ஆனா உங்க கிளையண்ட் யாருன்னு தெரிஞ்சா தம்பிதுரைய கொன்னது யாருன்னு தெரியும். இப்போது அவருடைய அனுமதியை கேட்டுவிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான் சூர்யா. ஆழமாக இழுத்து புகையை வெளியேற்றிவிட்டு கோபமடைந்தது போல் கேட்டான். நீங்க சொல்றது புரியல. உங்களுக்கு புரியலையா? அப்படின்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அங்குசாமி எங்க இருக்கான்? சூர்யாவின் முகம் குழப்பமான பார்வையை தக்க வைத்திருந்தது. அப்படி சொல்வது அதிகம் உதவாது என்று அவன் சொன்னான். எனக்கு இன்னும் புரியவில்லை. அவர் தன் கண்ணாடியை கழற்றி அதை ஆட்டினார். தம்பிதுரை அந்த அங்குசாமியோட பாடிகார்டா இருந்தான். அவன் இலங்கைக்கு போறதுக்கு முன்னாலேயே அவனை எங்களுக்கு தெரியும். அங்குசாமி இங்க சுமார் 3 லட்சம் ரூபாய் சூதாட்ட பணத்தை ஏமாற்றிவிட்டு போய்விட்டான். ஆனா அந்த பணத்தை இழந்தவர் யார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் கண்ணாடியை போட்டுக்கொண்டு சொன்னார். ஆனா அந்த மாதிரி சூதாட்டக்காரன் பெரிய தொகையோட காணாமல் போனால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அவனால் ஏமாற்றப்பட்டவர்கள் அவனை இல்ல அவனுடைய பாடிகார்டை கண்டுபிடித்தால் என்ன ஆகும்னு தெரியுமில்ல. இதற்கு முன்னே அப்படி நடந்திருக்கு. சூர்யா தன் உதடுகளை ஈரப்படுத்திக் கொண்டு ஒரு வறண்ட புன்னகையை உதிர்த்தான். அவனுடைய குரல் கரகரப்பாக வெளிவந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நான் அந்த சூதாட்ட பணத்தை இழந்தவர்களுக்காக அவனை கொன்னுட்டேன், இல்ல அவங்களுக்காக அவனை கண்டுபிடித்து கொடுத்துட்டேன், இதுதானா? அப்படி இல்ல, அப்படி இல்லை என்று மறுதலித்தார் டிஏ. நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படித்தான் நான் நம்புறேன். அவர் அப்படி சொல்லல என்றார் தாமஸ். அப்ப என்ன நினைச்சு சொன்னார்? பங்காரசாமி கையை அசைத்தார். என்ன வரான்னா, நீங்க என்ன விஷயம்னு தெரியாமலே அதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம். அப்படியென்றால்? சூர்யா சொன்னான். அப்படின்னா நான் குற்றம் செய்யல, ஆனா நான் ஒரு முட்டாள்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்ல. ஒருவேளை யாராவது உங்ககிட்ட வந்து தம்பிதுரைய கண்டுபிடிங்க, அப்படி இந்த டவுன்ல இருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம். ஏதோ கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு. முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் சொல்லியிருக்கலாம். அதற்கு பின்னால் என்ன இருக்குன்னு நீங்க நினைத்திருக்கலாம். இது ஒரு சாதாரண துப்பறியும் வேலைன்னு நீங்க நினைத்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துல உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா அவனை கொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்க மறைத்தால் அது குற்றமாகும். அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்களா? இப்போது சூர்யாவின் முகத்திலும் குரலிலும் கோபம் இல்லை. ஆமா. அப்படின்னா சரி, நான் ஏதும் தப்பா எடுத்துக்கல, ஆனா நீங்க நினைக்கிறது தப்பு என்றான் சூர்யா. அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? ப்ரூஃப் பண்ண முடியாது, ஆனா என்ன நடக்குதுன்னு சொல்லலாம். சொல்லுங்க. அந்த தம்பிதுரைய கண்டுபிடிக்க சொல்லி என்னை யாரும் கேட்கல. பங்காரசாமியும் தாமஸும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இப்போது பங்காரசாமி மீண்டும் சூர்யாவை பார்த்து கேட்டார். ஆனா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. உங்களை யாரோ தம்பிதுரைய ஃபாலோ பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. ஆமா, அங்குசாமியோட எக்ஸ் பாடிகார்டு தம்பிதுரை. தம்பிதுரை இப்போ அங்குசாமியோட பாடிகார்டா இல்லைன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? சூர்யா தன் கையை நீட்டி புகைத்து முடித்த சிகரெட்டை ஆஷ்ட்ரேயில் போட்டபின் அக்கறை இல்லாமல் பேசினான். எனக்கு வேற ஒன்னும் தெரியாது. அதனால என்னுடைய பயனர் எப்பவுமே அங்குசாமியை பத்தி எதுவும் கேட்கல. நான் கேள்விப்பட்டது எல்லாம் தம்பிதுரை அவரை ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிட்டு போன பின்னால அங்குசாமி காணாமல் போயிட்டான். இப்போது மீண்டும் பங்காரசாமியும் அவருடைய உதவியாளரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இப்போது தன்னுடைய ஆர்வத்தை மறைக்க முடியாத குரலில் தாமஸ் கேட்டார். அப்போ அதை இன்னொரு கோணத்துல பார்த்தா, அங்குசாமியை கைவிட்டதற்காக அங்குசாமியோட நண்பர்கள் தம்பிதுரைய கொன்றிருக்கலாம் இல்லையா? செத்துப்போன சூதாடிகளுக்கு நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க என்றான் சூர்யா. அப்போ வேறு காரணங்கள் இருக்கலாம் என்று சொன்னார் பங்காரசாமி. அவர் சாய்ந்து உட்கார்ந்து சில நிமிடங்கள் விட்டத்தை பார்த்தபின் மீண்டும் நேராக உட்கார்ந்தார். அவருடைய முகத்தில் ஒளி தெரிந்தது. 3 விஷயம். நம்பர் 1, அங்குசாமி கிட்ட பணத்தை தொலைத்த சூதாடிகள். அவங்களுக்கு தம்பிதுரை அங்குசாமியை விட்டு வந்தது தெரியாது. ஆனா அவன் முன்னே அவருடைய பாடிகார்டா இருந்ததற்காக அவனை கொண்டிருக்கலாம். நம்பர் 2, அங்குசாமியோட பழைய நண்பர்கள் தம்பிதுரைய கொண்டிருக்கலாம். இல்லாட்டி நம்பர் 3, அவர் அங்குசாமிக்கு துரோகம் செய்திருக்கிறார். அப்புறம் அந்த எதிரிகளோடையும் ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க அவனை கொன்றிருக்கலாம். இல்லாட்டி நம்பர் 4 என்று சிரித்தபடி சொன்னான் சூர்யா. அங்குசாமிக்கு வயசாகி போய் செத்திருக்கலாம். நீங்க இந்த மத்த காரணங்களை நிஜமாவே நம்புறீங்க இல்லையா? 2 பேரும் சூர்யாவை பார்த்து முறைத்தார்கள். ஆனால் எதுவும் பேசவில்லை. அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து புன்னகைத்தான் சூர்யா. உங்க தியரி எல்லாமே தப்புதான். பங்காரசாமி தன் கைகளை தட்டியபடி சொன்னார். அந்த 3 விஷயத்துல ஒன்னுதான் நடந்திருக்கணும். இப்போது கையை உயர்த்தி சூர்யாவை பார்த்து சொன்னார். இப்போ இந்த 3ல எதுன்னு நீங்க சொல்றத வச்சுதான் நாங்க கண்டுபிடிப்போம். அப்படியா என்றான் நிதானமாக. அவன் முகத்தில் அமைதி நிலவியது. அவன் தன் விரலை உதட்டை தொட்டான். பின் தன் கழுத்தை சொரிந்து கொண்டான். அவன் நெற்றி சுருங்கியது. அவன் பலமாக பெருமூச்சு விட்டு சொல்ல விரும்பாதது போல் சொன்னான். நான் சொல்ற விஷயத்தால உங்க பழிவாங்கும் சூதாடி கும்பல் தியரி எல்லாம் காணாம போயிடும். இப்போது பங்காரசாமி நேராக உட்கார்ந்து தன் தோள்களை நிமிர்த்தி கொண்டார். அவருடைய குரல் கடுமையாக இருந்தது. அதை நீங்க முடிவு பண்ண முடியாது. அது சரியா தப்பான்னு நான் தான் முடிவு செய்யணும். சூர்யா தன் உதடுகளை சுருக்கினான். இது அதிகாரப்பூர்வமில்லாத விசாரணைன்னு நினைச்சேன். நான் எப்போதுமே ஒரு அதிகாரிதான். அதிகாரப்பூர்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லாமல் இருப்பது குற்றமாக கருதப்படும். அப்படின்னா நான் சொல்ல போறது என்ன குற்றவாளியா காட்டுமா என்று கேட்டான் சூர்யா. அவனுடைய குரல் அமைதியாக வேடிக்கையாக தோன்றினாலும் அவன் முகம் அமைதியில்லை. ஆனா இப்ப நான் சொல்றத கேளுங்க. என்னுடைய கிளையண்ட் யாருங்கிறது ரகசியமாயிருக்கணும். ஒருவேளை ஒரு ஜட்ஜி கிட்ட அதை என்ன சொல்ல வைக்க முடியும். ஆனா இதுவரைக்கும் நீங்க அதை செய்யல. அதனால தேவையில்லாமல் நான் என்னுடைய கிளையண்ட் பற்றி சொல்லப் போவதில்லை. நீங்களும் போலீசாரும் 2 பேருமே ஏதோ ஒரு வகையில அந்த கொலைகளோட என்ன சம்பந்தப்படுத்த பாக்குறீங்க. இந்த மாதிரி முன்னையே நடந்திருக்கு. இதிலிருந்து நான் தப்பிக்கணும்னா கொலைகாரங்களை கண்டுபிடிக்கிறது தான் ஒரே வழி. அப்படி செய்யணும்னா நான் உங்ககிட்டையும் போலீஸ்கிட்டையும் எந்த தொந்தரவும் இல்லாம வேலை செய்யணும். ஆனா உங்க 2 பேருக்கும் இதை பற்றி எதுவுமே சரியா தெரியல. இப்போது அவன் எழுந்து ஸ்டெனோகிராஃபரை பார்த்து சொன்னான். இதெல்லாம் எழுதியிருக்கீங்க இல்லையா? நான் ரொம்ப வேகமா பேசிட்டு இருந்தேன். ஸ்டெனோகிராஃபர் ஆச்சரியம் மிகுந்த கண்களுடன் சூர்யாவை பார்த்து பதில் சொன்னார். இல்ல சார், நான் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன். ரொம்ப நல்லது என்று சொன்னான் சூர்யா. மீண்டும் திரும்பி பார்த்தான்.
இப்போ நீங்க போய் நான் விசாரணைக்கு தடையா இருக்கேன்னு சொல்லி என்னுடைய லைசன்ஸ பிடுங்க பார்த்தா அதை தாராளமா செய்யுங்க. நீங்க முதல்லயே அதை முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஆனா எல்லாரும் உங்கள பார்த்து சிரிக்க தான் செஞ்சாங்க. அவன் தன்னுடைய தொப்பியை எடுத்தான். பங்காரசாமி ஏதோ சொல்லப் போனார். இங்க பாருங்க, சூர்யா சொன்னான். இனி நீங்க அதிகாரப்பூர்வம் இல்லாமல் திரும்பவும் கேள்வி கேட்க வேண்டாம். இனிமேல் உங்ககிட்டயும் போலீஸ்கிட்டையும் சொல்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. நீங்க இனிமே என்கிட்ட பேசணும் இல்ல எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்னா நான் என்னுடைய வக்கீல கூட்டிட்டு வரேன். அவன் தொப்பியை தலையில் வைத்துக்கொண்டு நான் போயிட்டு வரேன் சார் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான்.